மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி வந்து கம்ப்ளீட்டாக விலகிருச்சு. கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு. சனி பயிற்சி முடிஞ்சு 8 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதனால சனி பகவான் வந்து இந்த வருஷம் முழுவதுமே மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்காரு. குரு பகவானும் 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்துக்கு ஜூன் மாதம் போயிடுவார். ஸோ குரு சனி ரெண்டுமே நல்லா இருக்கிறதால மகர ராசிக்கு இந்த வருஷ தொடக்கத்திலிருந்தே நல்ல பலன்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப வருஷமாக வேலை இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க நிறைய பேருக்கு வேலை போயிட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வந்து இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே வந்துடும். வருஷத்தோட பின்பகுதியில் அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மகர ராசிக்காரங்க அனைவருக்குமே அனைத்து சௌபாகியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அது ஒரு நல்லது ஒரு வருஷமாக கண்டிப்பாக இருக்கும். மகர ராசிக்காரங்களாம் இப்போ என்ன கேட்குறாங்க ஜோசியரை பார்த்து? 7.5 சனி இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ 7.5 சனிலாம் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு வந்து இன்னமும் கஷ்டம் தீர்ந்த பாடு இல்லை. அப்போ என்ன ஜோசியங்கிறது உண்மையா இல்லையா? இப்போ நீங்கள் எல்லாம் என்ன கணிச்சு சொல்கிறீங்க? இப்படி தான் கேள்வி கேட்டுருக்காங்க. ஆனால் அது காரணம் என்ன? 2ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டார். வரக்கூடிய பணத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கார். வீடு வரைக்கும் வரமாட்டேங்குது, வாசல் வரைக்கும் வந்து நின்று போகுது. முக்கியமாக நம்ம தனக்காரகன் யாரை சொல்கிறோம்? குரு பகவானை தான் சொல்கிறோம். அவர் 6ல் போய் உட்காந்துட்டார். 6ன்னா என்ன? 6ல் குரு உட்காரவே கூடாது. ஆனால் இந்த வருடம் பிறக்கிறதே வந்து ஒரு அற்புதமான வருடம். மகர ராசிக்காரங்க பொறுத்தீங்க, இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் பொறுத்துக்கங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஜோதிட பலன். அப்போ ஜூன் மாதத்துலேருந்து அவங்க நல்லா இருக்க போகிறாங்க. அப்போ ஜூன் மாதம் அவங்க நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகள் அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அப்படியே படிப்படியாக விலக ஆரம்பிக்கணும். அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடத்தின் பிற்பகுதி 7 மாதங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைச்சிடும். மனசுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக உண்டு. இந்த 7 வருடங்களில் பெரும்பகுதி வருடங்கள் மகர ராசிக்காரர்கள் மனைவியோடைய சப்போர்ட்டில் தான் இருந்தாங்கன்றது தான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் எல்லா நிலைமையிலையும் இருக்கக்கூடிய மன அழுத்தம் விலகக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குங்க. தகரத்தை கூட தங்கமாக மதித்து பங்கம் இல்லாமல் உழைக்கக்கூடிய ராசி மகரம் ராசி. அந்த மகர ராசி சேர்ந்த உங்களுக்கு இந்த ஆண்டில் சிகரம் வச்ச மாதிரி உயரத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக அமையும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்தவங்களுடைய சொல் புத்தி இல்லாமல் உங்களுடைய சுய புத்தியில். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, கடந்த காலங்களில் சில பேர் ஆலோசனை சொல்லலாம், தகுதி இல்லாதவங்கெல்லாம் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடந்த காலங்கள் இருந்தது. அது இல்லாமல் உங்களுடைய சுய புத்தி மூலமாக பயபக்தியாக உழைத்து சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். மகர ராசி பொறுத்தளவு எப்பயுமேங்க 2026ன்றது ஜூன் மாதம் 2க்கு அப்புறம் பார்த்தீங்களா, வெற்றி மேல் வெற்றி. அவங்களே அவங்களுக்கு வந்து கிள்ளி பார்த்துப்பாங்க. அவங்களே அந்த அளவுக்கு யோகம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொத்து, பூர்வீக சொத்தில் வந்து லாக் ஆகிட்டாங்க. அந்த பூர்வீக சொத்து இவங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த யோகம் மேலும் மேலும் சிறக்க ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டார் மிகவும் உன்னதமான ஒரு ஆண்டாக அமையும்.